ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ப்ரான் கேப்சிகம் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ப்ரான் வந்து ஒரு 350 கிராம் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ செய்கிறது பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். நான் கடலை எண்ணெய் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் எது வேணாலும் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முழுசாக போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் போட்டாலும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும், நல்லா வாசனை வர வரைக்கும். பாருங்க, இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அப்போ தான் இந்த ப்ரானில் வந்து இந்த சின்ன வெங்காயம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போடாதீங்க, 1.5 ஸ்பூன் போதும். பாருங்கள், நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதில் நான் வந்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு போடுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணும்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பாதி கேப்சிகம் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். மீதி ஒரு கேப்சிகம் அப்படியே வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கேப்சிகம் வந்து இப்போ நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், உப்பு வந்து தேவைக்கு உங்களுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நம்ம இதில் மிளகு, கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் பவுடர் எல்லாமே போடுவோம். அதனால் காரம் அதிகமாகிடும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லாவே கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சமாக வதக்கட்டும். ப்ரான் வந்து வேகிற நேரம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கு போட்டேன். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு நம்ம போட்டோம், காரமும் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலே தண்ணி விடும். அதிகமாக தண்ணி தேவைப்படாது, பார்த்து போட்டுக்கலாம் தண்ணி. இதில் வந்து ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ரொம்ப சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி நான் கட் பண்ணி போடுறேன். பாருங்கள், நம்ம ப்ரானில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியே போதும் நம்ம வேகிறதுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். உருளைக்கிழங்கும் ப்ரானும் நல்லா வேகட்டும். பாருங்கள், இதுக்கு மசாலா வந்து சிக்கன் கபாப் மசாலா தான் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவு. அதே மாதிரி பாருங்கள், கரம் மசாலா வந்து 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பெரிய ஸ்பூனில் எடுக்காதீங்க, சின்ன ஸ்பூனில் எடுங்க. பாருங்கள், கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு ப்ரானில் தண்ணி. இப்போ நம்ம வந்து இந்த மசாலா போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இதில் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக வந்து தக்காளியும் வெங்காயமும் அதிகமாக போடுங்க, கிரேவி மாதிரி வரும். பாருங்கள், பெப்பர் பவுடர் வந்து சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இது கடைசியாக போடுங்க, ஃபஸ்ட்டே போடாதீங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரையான வாட்டி. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ கேப்சிகம் மட்டும் போடுறேன்.
நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சின்ன சைஸ் கேப்சிகம் ஒன்று எடுத்திருக்கேன் நான். பாருங்கள், இந்த சைஸில். இது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெருசாக வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து உள்ளே இருக்கிற ஷீட் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த எடுத்துடுங்க பிச்சு. பாருங்கள், இப்போ இந்த இது மட்டும் தோல் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பொடியாக கூட நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து முழுசாக வேகக்கூடாது. இந்த ப்ரானில் வந்து அரை பக்குவத்துக்கு வெந்தால் தான் அது நம்ம வந்து அந்த கேப்சிகம் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு கேப்சிகம் வந்து நான் ப்ரான் வேக வைக்கும்போது ஒரு அரை கேப்சிகம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லாவே வெந்து மசிஞ்சு இருக்குது. இப்போ நம்ம ஒரு கேப்சிகம் போடுறோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேப்சிகம் வேணாலும் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஒரு கேப்சிகம் போதும், அந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், பெரிய பெரிய பீஸாக தான் நான் போட்டிருக்கேன். பொடியாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. ஃப்ளேம் வந்து ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல். கொத்தமல்லி கொஞ்சமாக வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வைங்க, அடி பிடிச்சிடும் மசாலா. பாருங்கள், அப்பப்போ நல்லா கலந்து விடுங்க ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டு. இன்னும் நல்லா ட்ரை ஆகட்டும். நமக்கு ரொம்ப ட்ரையாக வேணுன்னா ரொம்ப ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரை பண்ணி இந்த இது ப்ரான் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மூடி வச்சுட்டேன் ஒரு 5 நிமிஷம். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மசாலா எல்லாமே பாருங்கள் எப்படி ஒட்டியிருக்கு ப்ரானில். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ரசம் சாதமோ சாம்பார் சாதமோ வச்சுட்டு சைடில் இதை வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடி பண்ணி மேலே போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ப்ரான் கேப்சிகம் ஃப்ரை. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.